Hi guys, welcome back to Satika and Relax. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளேவர்ஸ் ஆஃப் மதுரை சீரிஸோட செகண்ட் டே கைஸ். ஃபர்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. செகண்ட் டே கைஸ். செகண்ட் டே நம்ம செகண்ட் டே இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அபிப்ரோட வீட்டில் தான் கைஸ் இருக்கோம். ராமேஸ்வரத்தில் பாம்பனில் இருக்கேன் கைஸ். பாம்பன் பிடிச்சிக்கிட்டே இருக்கேன் கைஸ். நம்ம நண்பர்களாக இன்னும் இந்திரிகளை இன்னும் தூங்கிட்டு இருக்கானோ தூங்கி இப்போ தான் ஏஞ்சிருக்கானோ. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகிட்டு கைஸ். உறக்க நிலையில இருக்கேன் கைஸ். கட்டி தரேன் மயக்கத்தில் உட்காந்துருக்கானோ கைஸ். அந்தரே விக்கி நண்பன் எந்திரிக்க மாட்டான். அன்பா இந்திரி அத்திம்பேல் ஏந்திரி. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சட்டேக்கார் அண்ட் ரிலாக்ஸ். செகண்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் தான் கைஸ் இருக்கு. ராமேஸ்வரம் காலேஜ் குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக ஆயாச்சு கைஸ். ஒரு விருந்தோம்பல்லாம் என்ன கைஸ், கூட்டி வந்து சோறு போடணும், இருக்க இடம் கொடுக்கணும். இருக்க இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓகேவா, பாடல எப்ப வந்தாங்க தெரியுமா? கரெக்டா 11 மணி 12 மணிக்கு வந்து நிக்கிறாங்க. நல்லா பேசுறாங்க நல்லா வா நண்பா நான் பாத்துக்கிறேன். ராமேஸ்வரமே நம்ம அக்கல் கேட்ல தான் இருக்கின்றானுங்க. ப்ரோ ஐ டோன்ட் கேர். சோறு உண்டு, சுகம் உண்டு, மது உண்டு, மாது உண்டு, மனம் உண்டு என்று நான் எதுவுமே தரல. சோறு தான் கொடுக்க மாட்டேறாங்க. சுகம் லேட்டா அரேஞ்ச் பண்ணுவாங்க. கூழு கொடுக்க கூட்டி போனேன். இந்த கூழும் வாய்ந்துட மாட்டேன்னு நினைக்கிறேன். கடைசி இங்க இருக்கு. இங்க இருந்து இப்படி நேரா போலாம். இவனுங்க இப்படி போல இப்படி போய் அப்படி போய் அப்படிதான் தொடுவன்றானுங்க. இவன் மூஞ்சி நல்லா பாத்துக்கங்க. உடனே நம்பியெல்லாம் யாரும் வந்துடாதீங்க. நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவானுங்க. அவனுங்களை மட்டும் என்னைக்குமே நம்பாதீங்க. நான் வந்து என்னோட ஹால் ஹிஸ்டரி வந்து உங்களுக்கு ஹால் ஹிஸ்டரி என்ன கால் ஹிஸ்டரி சரியா? இந்த அவன் போலாங்க சார். என்ன சார் தப்பு பண்ண? என்ன ஏன் இப்படி பண்றாரு? கைஸ் இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாம்பன் கைஸ். பாம்பன் பிரிட்ஜ்ல நம்ம இந்த புது பிரிட்ஜ் கட்டினாங்களா கைஸ். அதுல நம்ம அதுல வந்து போறோம். ஓகே வாங்க கைஸ் கூட கைஸ். எதுல ஏறணும்? எல்லாமே செகண்ட் கிளாஸ் தான் ப்ரோ. உங்களுக்கு இதே வேலையா போச்சு. எப்போ பார்த்தாலும் பாத்ரூம் பக்கத்துல ஏத்துறானுங்க. வரையிலும் பாத்ரூம் பக்கத்துல கூட எப்பயும் பாத்ரூம் மச்சான். அதுல போயிரும் மச்சான். சென்ட்ரு சரி கைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டி தரேன் கைஸ். இப்போ எப்படி சொல்லுவாங்க நீங்க நண்பர் பேசுங்க. எல்லாரும் பாம்பன் பிரிட்ஜ் அந்த ட்ரெயின் ட்ராக் இருக்குல்ல, அதை வந்து பிரிட்ஜ் மேல இருந்து பாத்துருக்கீங்க. ட்ரெயின்லயே போறோம். எனக்கு பேச தெரியலனால நீங்க பேசுங்க. ஏய் வாயை முன் ஏந்து போட. ஏதா அசிங்கமா பேசிட்டு போற. கைஸ் இங்க இந்த ராமேஸ்வரத்துக்கு பல வாட்டி வந்திருக்கோம். இந்த டைம் தான் அதுல ட்ரெயின்ல கடல் மேல இந்த ட்ரெயின்ல பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் இப்பதான் கிடைச்சிருக்கு. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். மேல இருங்க. அதே மாதிரி தனுஷ்கோடியும் பல வாட்டி வந்துட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா இந்த வாட்டி விளாகுக்காக வந்துட்டோம் திரும்ப. ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு தான் நாங்க வந்து எங்க நண்பா பாம்பன்ல இருந்து மண்டபம் வந்திருக்கோம். நம்ம பாய்ஸ் எங்க கார்ல ரெடியா இருக்காங்க. அது எடுத்தாங்களான்னு தெரியல. கையை விட்டு தேர்றா நோண்டி வாடைய பிச்சு கொடுப்பான். டிக்கெட் எடுங்க பாருங்க. டிக்கெட் பாத்துக்கங்க. ப்ரூஃப் இதான் பாத்துக்கிறீங்க. டிக்கெட் எடுத்தா வர்றோம். டிக்கெட் எடுக்காம வந்துரு. டிக்கெட் எடுக்காம வரலாம். என்னடி சொல்ற? டிக்கெட் எடுக்காம வரலாம். எவனும் பிடிக்க மாட்டாங்க. நீ என்ன சொல்ற? எவனும் பிடிக்க மாட்டாங்க. அதெல்லாம் சொல்றேன். ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா வா கைஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அருமையா இருந்துச்சு கைஸ். ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன் கைஸ். இதுவரை ராமேஸ்வரம் எத்தனை வாட்டி வந்திருக்கோம். வந்ததுனா உருப்படியா இடத்துக்கு தான் 4 இடத்துக்கு கூட்டு போயிருக்கான். தவிர ஃபர்ஸ்ட் டைம் ஒரு உருப்படியான ஒரு இது ஃபர்ஸ்ட் டைம் கைஸ். இந்த கடலுக்கு நடுவுல பாம்பன் பாலம், அந்த பாலத்துல நடந்தா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயின்ல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா நல்லா இருந்துச்சு கைஸ். நம்ம வாடியில டிக்கெட் ப்ரூஃப் இருக்கு பாருங்க. டிக்கெட் ப்ரூஃப் பாத்துக்கிறேன். டிக்கெட் ப்ரூஃப் எந்த பயனும் இல்ல. ட்ரெயின் எத்தனை மணிடா? ட்ரெயின் எத்தனை மணிடா? அங்க ட்ரெயின் எங்க அங்க இருந்து கரெக்டா ராமேஸ்வரத்துல 11:30 எடுப்பாங்க. பாம்பன்ல வந்துட்டு 11:59 என்னமோ வரும். 12 மணிக்கு கரெக்டா வரும். 12 மணிக்கு வந்து இங்க எத்தனை மணிக்கு வந்துச்சு மறுபடியும் சொல்லணுமா? ஆமா ஆனா வீடியோ எடுத்துருக்கானே. ராமேஸ்வரத்துல 11:30 வரும். பாம்பன்ல வந்து 11:50 அந்த மாதிரி வரும். கரெக்டா 12 மணிக்கு அந்த மாதிரி அங்க முன்னாடியே போயிருக்கு. 12 மணிக்கு முன்னாடி ட்ரெயின் ஏறினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் டிராவல் தான். நல்லா பாலத்துல இருந்தா ஒரு 5-6 அடி ஸ்லோ. பாலத்துல ஒரு 1/2 மணி நேரம் போகும். இப்பெல்லாம் பாலத்துல வெறும் 10 நிமிஷம் கூட இல்ல. டக்குன்னு இப்படிங்கிற மாதிரி வந்துடுறாங்க. ட்ரெயின்ல 10 நிமிஷம் வந்தாலும் ஆனா அந்த ஒர்த்து அந்த 10 நிமிஷமும் செம வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் அது கைஸ். பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அடுத்த டைம் எங்க போறோம்? நாங்க டீ சாப்பிட போறோம். 3 பேர் போறோம். தப்பா நினைக்காது. இந்த அந்த தான் இருக்கு. வீடியோ காண்டி மட்டும் தான் இப்ப ஏறி இருக்கோம். நீங்க அந்த மாதிரி போகாதீங்க. எங்களை மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. கடை நாங்க மெயின் ரோட்ல தான் போறோம். நாங்க வீடியோ காண்டி தான் நாங்க மைக் மாட்டி இருக்கனால வீட்டுக்கு தான் போறோம். அதனாலதான் அவ்வளவு சராகறீங்க.
குஷி பீச்னு ஒரு பீச் வந்துருக்கு. பீச் பார்க்க சூப்பரா இருக்கு. ஒண்ணுமே இருக்காது, சும்மா சொல்லுவான். நீங்களாம் பாத்தி நான் தான் ஊருக்கார, நான் சொல்றேன். எப்படின்னா வெளியில இருந்து வரவங்களுக்கு எடுக்கலாம், சும்மா வீடியோ எடுக்கானே. வெளியில இருந்து வரவங்களுக்கு நல்லா இருக்கு. 15 மணல் திட்டுல இருக்கா, நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, குளிக்கிறாங்க, உட்கார்ல மணல் திட்டு குளிக்கிறாங்களா. ஸோ அது மாதிரி நீங்கள் புதுசாக வரீங்கன்னா புதுசாக இருக்கு. ஏன்னா ஒரு சைடு வெயில் மண்டையை புழக்குது, இன்னொரு சைடு கடலில் பார்த்தீங்கன்னா 2 கிட்ட வருது கைஸ். இப்போ எங்கே கைஸ் போறீங்க, எங்கடா போகிறேன் கைஸ்? இங்கே ஒரு இடம் நல்ல இடமா கூட்டி போகிறேன், இன்னொரு இடம் லூஸ் மாதிரி கூட்டி போகிறேன் கைஸ். எங்கே கூட்டி போகிறேன்னு தெரியாமலே கூட்டி போயிட்டு கைஸ். ஆனால் ராமேஸ்வரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய பண்ண சொல்லி ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஜஸ்ட் 2K தான் சார்ஜ் பண்றோம். உங்களுக்கு சோறு சார்ஜ். ஆனா என்ன சாப்பாடு ரெடி பண்ணாலும் ரெடி பண்ணிடலாம், இதனால ரெடி பண்ணலாம், அதுக்கு நீங்க தனியா அமௌண்ட் கைஸ். இதே நீங்க இவனை கூட்டிட்டு போனா இவனுக்கு நீங்க சோறு கொடுக்கணும் கைஸ். எனக்கு சோறுலாம் நீங்க தர வேண்டாம், ஜஸ்ட் 2K உங்களுக்கு நான் வந்து எல்லா இடத்தையும் விசிட் பண்ணி கொடுக்க. இதே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கைஸ். சீரியஸா நீங்க வந்து சேட்டகிராம் வ்ளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறேன். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே என்ன மனுஷன் பதிலா கிடைக்காது எங்கேயும் உங்களுக்கு. எப்படி சொல்ல, நீங்க ராமேஸ்வரம் அந்த சேனல்ல ஒருத்தன் தான் நீங்க ஓனர் ஆஃப் த சேனல் கைஸ். எப்படி சொல்ல, நீங்க ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா காமனா எல்லாரும் போற எங்கெங்க போவீங்க, பாலம், தனுஷ்கோடி, அடுத்து மிஞ்சி போனா கோயில், அவ்வளவுதான். ராமேஸ்வரம் எல்லாரும் கோயில் நிறைய இருக்கு ராமேஸ்வரம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காண்டி அருமையான இடங்கள் இருக்கு. பாலத்துல எந்தெந்த இடத்துல வியூ பாயிண்ட், அது போக கடலுக்குள்ள கல்லு எல்லாம் போட்டிருப்போம். அந்த கல்லுல எல்லாம் கூட்டிட்டு போய் உங்களுக்கு இந்த மாதிரி வியூ பாயிண்ட் மாதிரி அழகழகா இருக்கு. நீங்க வீடியோ எடுக்கணும், இந்த மாதிரி நிறைய ஷூட்டிங் எடுக்கணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. நம்பர் கீழே மென்ஷன் பண்றோம். இங்க என் நம்பரு இல்ல ப்ரோ இருக்காங்க பாருங்க, எங்க ஜஸ்ட் 2K தான் சார்ஜ் பண்றோம் நாங்க. ஜஸ்ட் 2K. நீங்க வந்து சேட்டகிராம் வ்ளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறேன். இந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா கீழே போடுறேன். நார்மல் வேற யாரும் கைடன்ஸ் இருந்தீங்கன்னா பெருசெல்லாம் குடிப்பாங்க, என்ன கோயில் குடிப்பாங்க, தனுஷ்கோடி பிடிச்சி அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடல, அரியமன் பிடிச்சிரு. ஆனா அதுக்கே உங்கள்ட்ட 5 ரூபா 7 ரூபான்னு பிடிங்கிருவாங்க. நிறைய இருக்கு தனுஷ்கோடி ராமேஸ்வரம் சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்கு. மறக்காம வாங்க, வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. வீட்லயே உட்காந்துருக்காதீங்க, எல்லாரும் வந்தா நண்பனை கான்டாக்ட் பண்ணுங்க. வேற வந்துட்டு இப்ப வந்துட்டு நல்ல மழை காலத்துல வந்திருக்கீங்க, உங்களோட ராசியை நான் பாராட்டுறேன். ஒரு வெயில் காலத்துல வந்தாச்சும் ஏதாச்சும் சமைச்சு சாப்பிடலாம். இப்ப எப்படி சமைக்க போறோம் அதுதான் ட்விஸ்ட். ஒரு நல்ல மாலுமிக்கு என்ன அழகு, இந்த மாதிரி நேரத்துல கடலுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு நம்மள உயிரோட கூட்டிட்டு வர்றதுதான் நண்பனு. கடல் என்ன ப்ரோ கடல் ராசா இருக்காப்புல கிட்ட கடல் ராணின்னு வச்சுக்காங்க, 2 பேர் இருக்காங்க. கூட்டு வரணுமா இல்லையா? வாடா, இவ்வளவு தூரம் வாடா போட்டா. எத்தனை கிலோமீட்டர் வாடா 1000 கிலோமீட்டர் தாண்டி உனக்கு அப்பால 1000 நீ வர 2 நாள் ஆயிருக்கு. பாக்கி நீங்க எவ்வளவு கால்குலேட் பண்ணீங்க? 550 கிலோமீட்டர்ஸ் தான். கையை போட்டு பிசையலாம், ஒரே இதா இருக்கு, ராஜா இருக்கு. தூக்குதா ஏய் குட்டி, என்னடா பெயிண்ட் அடிச்சிருமா? சித்து விளாக் விஜய் சித்து சேட்டகாரன் விளாக்ல இவனை தூக்கு. இவனை போய் ஆல்ரெடி சேட்டகாரன் விளாக்ஸ் வளர்த்து விட்டு வந்தா அந்த ஓடி இருக்கான் பாருங்க பின்னாடி, அத பாருங்க. டீக்கு வழி கிடையாது, சூம்ல கட்டுறான். ஆனா ஆல்ரெடி இப்ப சேட்டகாரன் விளாக்ஸ் வளர்த்து விட்டு வந்தான். இல்ல வளர்ப்ப சாப்பாடு போட்டு வளர்த்து விட்டாச்சு. இதுக்கு மேல அவனே வளர்ந்துப்பான்னு சொல்லி விட்டாச்சு. அவன் பெத்து விட்ட வந்தான், அவன் தான் பெத்து விட்டது. அவதான் பெத்து விட்ட. இந்த ஒருத்தன் பாருங்க, அப்படியே அச்சஸ்லாம் ஆன மாதிரி இருக்க பாருங்க. இவனே இப்ப என்ன நினைச்சானா, விஜய் சித்து விளாக் பார்க்கும்போது இவனு பக்கத்துல வந்துருப்பான் போல. என்ன இந்த மாதிரி தூக்கிட்டு போங்கடா அப்படின்னு சொல்றாங்க, பக்கத்துல உட்காந்துருக்கான். எங்களுக்கு அவ்வளவுக்கு ஒருத்து இல்ல. வேற பாலத்துக்கு போயிட்டு லுங்கி கட்டி நிப்ப அந்த ஷாட் எடுக்கிறது. லுங்கி நான் சட்டியோட நிப்பேன். ஓட்டை இருக்கு, 4 ஓட்டை இருக்கு. என்னங்க காமிங்க கைஸ், ஹிடன் பிளேஸ்க்கு வந்துருக்கோம் ராமேஸ்வரத்துல. நான் காட்டி தரேன். யூடியூப்ல கூட யாருமே காட்டுறீங்க ஹிடன் பிளேசஸ். நாங்க காட்டி தரோம் உங்களுக்கு, பாக்குறீங்க. எதுக்காக கூப்பிட்டு வந்தா, என்ன இருக்கு இதுல? அவன் ஹிடன், அதான் ஹிடன் பிளேஸ் இல்ல இது. ஓகே சாரி, இது ஹிடன் பிளேஸ். இதுல இருந்து ஒரு போஸ்ட் போட்டு போனா நான் பாத்துருப்பீங்க. அது வேணாம், இக்னோர் பண்ணிடலாம். ஒன்னு சொல்லிட்டே இருக்காங்க. இல்ல என்ன சார் பாவம் பண்ண, என்னால இருக்க முடியல. சிச்சா, நம்ம எந்த இடம் பார்க்க வந்தோம்? இப்ப என்னது, எதுக்கு வந்தோம் இங்க? இந்த இடத்துக்கு தானே வந்தோம். இதான் ஹிடன் பிளேஸ். உங்களுக்கு அன்ஹைட் பண்ணிட்டோம், பாத்துங்க. இதான்ப்பா ஹிடன் ஸ்பாட். நல்லா இருக்குப்பா, செம்மையா இருக்கு. இந்த கட்டை உங்களுக்கு தெரியுதா? அது எப்படியும் ஒரு 10 வெயிட்டாவது இருக்கும் அந்த கட்டை. பைத்தியக்காரத்தமா பேசிட்டே கூடாது.
ட்ரெயின் ட்ராக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இப்ப நம்ம தப்பாக்குதுண்ணா. எங்க உட்கார்ந்துருக்கோம்னா புதுசா போட்டிருக்க இந்த ட்ரெயின் ட்ராக்கு கீழே உட்கார்ந்துருக்கோம். அப்படியே அந்த சைடு பாத்தீங்கன்னா கடலு, மேல ட்ரெயின், செம்ம view. மேல ட்ரெயின் போச்சுன்னா சூப்பரா இருக்கும் போல. பாத்தீங்கன்னா இந்த பாருங்க பாம்பன் பிரிட்ஜ் ஃபுல் லென்த் ஃபுல் வியூ செம்மையா தெரியும். இந்த இடத்துக்கெல்லாம் நீங்க வரணும்னா கண்டிப்பா லோக்கல் சப்போர்ட் இருந்தா தான் உங்களால வர முடியும். நமக்கு நம்ம கூட படிச்ச நண்பர் இருக்காரு, நாங்க லோக்கல்னு சொல்லிட்டு தருவான். என்னைக்கா இருந்தாலும் நமக்கு அவன் ஆபத்து தான். போய் புள்ள குட்டிங்களை படிக்க வைங்கடா டேய். என்ன வச்சிருக்கீங்களா? மனுஷனா நீங்க எல்லாம் கமெண்ட்ல வீடியோ போட்டிருந்தோம். கமெண்ட்ல நிறைய பேரு ஆடியோ கொஞ்சம் இருந்தீங்க. நேத்து தான் போயிட்டு ஒரு மைக் ஒண்ணு வாங்கிட்டு வந்தோம், 4000 ரூபா. அதுக்குள்ள இன்னைக்கு போட்டு இந்த பிரிட்ஜ்ல இருந்து என்னத்த சொல்றதுன்னே தெரியல. போனை உடைக்கிறான், மைக்கை உடைக்கிறான், இல்லாட்டி அந்த மைக்ல வந்து மேக்னெட் ஒண்ணு இருக்கும், அது தொலைச்சிட்டான் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா இப்போ போன்ல டிஸ்பிளே இருக்குல்ல, அதுல ஒரு கிராக் போட்டான். நெக்ஸ்ட் இந்த இது கிளிப் ஒண்ணு இருக்கும் கிம்பிள்ல, அந்த கிளிப்பை தொலைச்சிட்டான். இதேதான் இவனுக்கு வேலை இருக்கு. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார்ட் அகாடமி. ஸோ நம்ம இந்த ஃப்ளேவர்ஸ் ஆஃப் மதுரையோட சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, பேர் தான் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் மதுரை, ஆனால் நாம இருக்கு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்குங்க கைஸ். இப்போ எல்லா வண்டியில வச்சுட்டு வந்தாங்க நம்ம கைஸ். இப்போ நாம இப்போ எங்க இருக்கோம், நாளைக்கு எந்த ஏரியா ப்ரோ? குந்துகால இருக்கேன் கைஸ். இங்க வந்து காட்டு சமையல் கைஸ். காட்டு சமையல் அங்கே சமைக்க போறதுல ஆல்ரெடி சமைச்சு 8 வந்தாச்சு. வந்து காட்டுக்குள்ள திங்க போறேன் கைஸ். ஒரு ஃபுல் வைபோட வந்துட்டு இருக்கேன் கைஸ். பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் எல்லாத்தையோட வந்துட்டு இருக்கேன் கைஸ். நண்பன் தான் கைஸ் ரெடி பண்ணிருக்கேன் ஏன் கைஸ். ஃபிட்ஸ் அண்ட் ஹெட்ஸ் வாஸ் கைஸ். மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, இப்போ என்னன்னா குழம்பு இருக்கு கைஸ், சோறு இருக்கு கைஸ். இப்போ என்னன்னா மீன் மட்டும் வறுக்க போறேன் கைஸ். யார் வறுக்க போறா? நண்பன் தான் வறுக்க போறான். அவன் வறுத்த மயிர் மாதிரி தான் இருக்காரு, நான் தான் இருக்கணும். நண்பா அடுப்பு பத்த வச்சிட்டீங்களா? எடுத்ததுல போடுறா, என்ன ஊத்திக்கலாம்டா. எண்ணெய் ஊத்தி வைக்கிறேன். அப்புறம் இதுல பொரிக்கிறது மீன். இதுல என்ன ஊத்துறேன்னு நினைச்சேன். பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுறப்பா. போய் மாட்டாச்சிச்சா அவனுக்கு என்ன மயிரை தெரியும் அவன் கேட்குற? அவ்வளவுதான், என்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. மூஞ்சிலே முடிக்க மாட்டேன். சொல்றேன் கேட்டு போங்கயா. வெற்றி ஒரு வழியா பத்த வச்சுட்டான். ஓகே, செலிப்ரேட் பண்ணுங்க. பத்த வச்சது எல்லாரும். சரி, சட்டி லைட்டா கழுவிட்டு வைடா. மசாலா தானே இருக்கு. கழுவிட்டு வைடா. மசாலா வறுக்க தானே புரிய கைஸ். இந்த சட்டியில தான் மசாலா எடுத்தோம், அப்படியே மீன் வறுக்கணும்னு கேட்க மாட்டேன். கழுவு விட்டாங்க. அன்பா ஸ்வீட்சன் ஏதோ தோப்பு நீ எங்கடா இருக்கு? இதான் தோப்பு. சொல்லவே இல்ல. கைஸ் பாருங்க கைஸ், மீனை பொறிக்கிற அந்த அளவு அத்தாச்சி வீடு பக்கத்துல தான் இருக்கு. போய் பொறிச்சு எடுத்துட்டு வரேன்ங்கிறாரு, விட மாட்டாங்க கைஸ். ஒரு மன வருத்தம் கைஸ். நான் டிராப் அவுட் கைஸ். பாத்தீங்கன்னா மீன் பொறிக்க முடியல, மழையின் காரணமாக. கடைசியில பாத்தீங்கன்னா மீனை அவர் பக்கத்துல அத்தாச்சி வீட்டுல போய் பொறிச்சு எடுத்து வரேன்டாரு கைஸ். இந்த மீன் மட்டும் தான் பொறிக்க முடிஞ்சு, இதை பொறிக்க முடியலன்னா அடுப்பு எரிய மாட்டேங்குது. நண்பன் கடந்து கஷ்டப்படுறான், கஷ்டப்பட்டு சமைக்கிறான். எடுத்து எல்லாத்தையும் நின்று இருக்காங்க. பின்ன என்ன மணி எத்தனை? 4 மணி ஆகுது, பசி உயிர் போகுது. கமெண்ட் கப்ல அலே செல்லக்குட்டிகளா, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் வெந்துட்டீங்கன்னா எடுத்து போட்டு சட்டுன்னு சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடும். என்னடா பண்ற? ஏய் அபியூஸ் பண்றானுடா. பொருள் அந்த மாதிரி இருக்காருமா. சாப்பாடு அபியூஸ் பண்றானே பார்த்தா. போக போட்டான்டா, போக போட்டு வாழைப்பழத்தை பழுக்க வைக்கிறான்டா. போட்டு வாழைப்பழம் பழுக்க வைக்கிறான். ஏய் 5 மீன் எங்க 2? நீயே சாப்பிட்ட ஒண்ணு அடிச்சே விடுவேன். நீ எடுக்க எடுக்கல. நம்ம எல்லாம் ஒண்ணு சாப்பிட்டோமா? நம்ம எல்லாம் ஒண்ணு சாப்பிட்டோம். அதான் அப்புறம் இன்னொன்னு எங்க பொரிச்சு வச்சு பொறுமையா சாப்பிடலாம். எங்க இன்னும் 2 காணோம். அதான் நம்ம ஒண்ணு சாப்பிட்டோமா இல்லையா? அங்க சமைக்க எடுத்து போட்டு தின்னுருக்கேன். கீழே 5 மீன் இருந்துச்சு, இப்ப 2 தான் இருக்கு. இன்னொன்னு காணோம். இப்பதான் பார்த்தா 3 இருந்துச்சு. இன்னொன்னு மொத்த நாளா? ஆமா மொத்த நாள். ஒண்ணு சாப்பிட்டியா? ஏய் சோறுங்க அடிச்சே விடுவேன். இங்க ஒருத்தர் அறக்க பறக்க கஷ்டப்பட்டு சமைக்கிறான். எல்லா மீனும் முடிச்சாங்க. ஒரு சட்டி மீன் எடுத்து தர்னீஸ் கொஞ்சம் குடுறா போயிட்டு. தர்னீஸ் மீனெல்லாம் முடிச்சாங்க கைஸ். நல்லபடியா மீன் வறுத்தாச்சு கைஸ். இப்ப சாப்பிட போறேன் கைஸ். ஏய் செருப்பால பண்ணா விக்கோனே. அது கேரண்டில ஒட்டி இருந்ததுடா கைஸ். நாங்க வறுத்த மீன் கைஸ். கஷ்டப்பட்டு பல போராட்டங்களுக்கு அப்புறம் மீன் நல்லபடியா வறுத்தாச்சு கைஸ். 9 மீன் இருக்கிறது 4 மீன் 5 மீன் திண்டாங்க. அன்பா உனக்காண்டி பாதுகாத்து எடுத்து வந்திருக்கேன்டா. தின்னுட்டே இருக்காங்கடா. கைஸ் கொஞ்சம் ஆயில் வேகல என்னங்க. கடைசி பார்த்தா அந்த மீனுக்கு மண்டையும் வாழு தான் கைஸ் இருக்கு. ஓகே கைஸ், நல்லா தான் கைஸ் இருக்கு. வெக்கமா இல்ல பாருங்க கைஸ். பாடுங்க ராஜாக்கள் மாளிகையில் காணாத. ஓகே கைஸ், இப்போ நாங்க சாப்பிட போறோம் கைஸ். சாப்பிட்டு பார்க்கலாம் கைஸ்.
சாப்பிட்டு முடிச்சாச்சு கைஸ். சாப்பிட்டு முடிச்சு சைடு எஃபெக்ட் பாருங்க கைஸ். மச்சனால எந்திரிக்கவே முடியல, கால் நீட்டி படுத்துட்டாங்க கைஸ். சோறுனா சோறு மாதிரி தின்னுங்களா, கொட்டி ஏதோ நாய் வந்து இந்த கல்யாணத்துல எல்லாம் இலை எடுத்து கொண்டே கொட்டுவாங்கல்ல, அந்த இடத்துல கிடக்குற மாதிரியே இருக்கு கைஸ். ரெண்டும் ஒரே ஃப்ரேம்ல இருக்கு பாருங்க கைஸ். எல்லாம் ஒரே ஃப்ரேம்ல தான் இருக்கு. நான் 2 பேர் மட்டும் பாருங்க. அது அவனோட ஃப்ரெண்டு தான். சண்முகம் பெத்த பிள்ளைய விடுறா, இலை எடுக்கிறதுக்கு அவன் ஒப்பம் பெத்து போட்டான். நாய்க்குடா, அதுவும் வாயிலா ஜீவன் தானே அது. அதை அப்படியே விட்டா 2 பேரும் நாய். அது எப்படிடா நீ உட்காந்து இங்க சாப்பிட்ட? ஆமா, அதுவும் இங்க வந்து உட்காந்து சாப்பிடணும் தான் நான் ஆசைப்படுறேன். அவங்களும் நம்ம சமபந்தியா எல்லாம் சமபந்தியில உட்கார ஆசைப்படுறேன். அங்க நில்றா டே, சுவிட்ச் நில்றா, பார்க்க பாரு, பார்க்க தூக்கி அடிச்சிடும். இது ஆக்டோபஸ் வந்து ஹாலிவுட் படத்துல தான் பாத்திருப்பீங்க. இங்க பாருங்க ஆக்டோபஸ் பாருங்க, இதான் guys நகர. இதான் போய் ரோஹித், இதான் நகர. அருமையா இருக்கு guys நகர. நான் கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமா வேலை பார்க்குறேன். வேலை என்ன? இந்த மீனை போடுறது, ஐஸ் பெட்டியை வைக்கிறது. இது அது வேற விலாங்கு, கடல் விலாங்கு. கடல் விளாங்க. சாக்குல அடிக்காதுல, சாக்குல அடிக்கும். ஒரு 600 ரூபாய் கிலோ, 650 650 600 ரூபாய் கிலோ இருக்கும்.